வெல்கம் டு ராஜித் ஹோம் குக் பம்ப்ளி மாஸ் ஜூஸ் ரெசிபி. பம்ப்ளி மாஸ் ஜூஸ் ரெசிபி செய்ய தேவையான பொருட்கள் ஒரு பம்ப்ளி மாஸ் எடுத்திருக்கேன். வெள்ளை இந்த அளவுக்கு பாக எடுத்து வச்சு வாட்டர் தேவையான அளவு. இந்த மிக்ஸி ஜாரில் இதை வந்து கட் பண்ணி நம்ம சொல்ல எடுத்து உள்ளே போடணும். கொஞ்சம் ஐஸ் க்யூப் வந்து ஜூஸ் செஞ்சு முடிக்கும் போது ஆட் பண்ணிக்கலாம். இந்த பம்ப்ளி மாஸை வந்து பம்மலோ ஷேட்டாக் ஆங்கில பெயரில் சொல்லலாம். இந்த பம்ப்ளி மாஸ் வந்து எலுமிச்சை ரக வகை சார்ந்தது, ஆரஞ்சு வகை சார்ந்து சொல்லலாம், சிட்ரஸ் பல வகை சார்ந்து சொல்லலாம். அதே மாதிரி இந்த பம்ப்ளி மாஸில் வந்து என்ன சத்துக்கள்னா விட்டமின் ஏ இருக்குது, மக்னீஷியம் இருக்குது. இந்த விட்டமின் ஏ அதிகமாக இருக்கிறனால கண் பார்வைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த பம்ப்ளி மாஸ். அதே மாதிரி மாலைக்கண் நோய் வரும் பார்த்திங்களா, வைட்டமின் ஏ குறைவினால மாலைக்கண் நோய் வரும். அதை தடுக்கக்கூடிய தன்மை வந்து இந்த பம்ப்ளி மாஸ்க்கு உண்டு. ஃபஸ்ட் பம்ப்ளி மாஸை கட் பண்ணிக்கலாம். இந்த பம்ப்ளி மாஸ் வந்து சொலை இருக்குது பார்த்தீங்களா, அந்த சொலை வந்து சில பழம் வந்து நல்லா ரோஸ் கலரில் இருக்கும், சில பழம் இந்த மாதிரி கொஞ்சம் வெள்ளை கலர் தான், கொஞ்சம் பழுப்பு கலர் இருக்குது பார்த்தீங்களா. ரெண்டுமே ஒரே ரகம் தான், ஆனால் வந்து கலர் மட்டும் வேற மாதிரி இருக்கும். இனிப்பும் புளிப்பும் சேர்ந்தது தான் இந்த பம்ப்ளி மாஸ். ரொம்ப தித்திப்பாக இருக்குன்னு சொல்ல முடியாது. இந்த ஜூஸ் செய்யறதுக்கு ஒயிட் சுகர் சேர்க்குறவங்க சேர்த்துக்கலாம். இந்த பம்ப்ளி மாஸ் வந்து வயிற்று புழுக்களை கொள்ளும். அதே மாதிரி மூளைக்கு வந்து ரொம்ப பலம் தரும். அதே மாதிரி தலைவலி இருக்குது பார்த்தீங்களா, அதை க்யூர் பண்ணும். அதே மாதிரி இடுப்பு வலி போக்கும். அதே மாதிரி ரொம்ப சூடு உள்ள பகுதியில் வேலை செய்வாங்க பார்த்தீங்களா நிறைய பேர். அந்த மாதிரி வேலை செய்கிறவங்களுக்கு வந்து அதிக உடம்புல சூடு இருக்கும். அந்த சூட்டை குறைக்கிற தன்மை வந்து இந்த பம்ப்ளி மாஸ்க்கு உண்டு. ஏன்னா ரொம்ப வந்து குளிர்ச்சி தன்மையுடையது இந்த பம்ப்ளி மாஸ். அதே மாதிரி கேன்சர் செல்களை அழிக்கும். அதே மாதிரி கேன்சர் செல்கள் உள்ள உடம்புல வளர்ந்ததுன்னா அதையும் அழிக்கும். அதே மாதிரி செல்கள் வளர விடாமல் தடுக்கும். சோளம் கம்மியாக தாங்க இருக்கும். இவ்வளோ பழத்தில் வந்து ஒரு 1.5 கிளாஸ் அல்லது 2 கிளாஸ் தான் ஜூஸ் வரும். இந்த பகுதியை மட்டும் தான் வந்து உள்ளேருந்து சொலையை எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி 3 பீஸாக எடுத்துகிட்டு திருப்பி வந்து சொல எடுத்து போடணும். இதோட சதப்பகுதியை மட்டும் தனியாக எடுத்து போடணும். இந்த பம்ப்ளி மாஸில் உள்ள சத்துக்கள் வந்து லிவர் ப்ராப்ளத்தை சரி பண்ணும். அது மாதிரி ஃபேட்டி லிவர் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் க்யூர் பண்ணும் இந்த பம்ப்ளி மாஸ். அதே மாதிரி பித்தம், இருமல் போக்கும். காக்கா லிவர் இருக்குது பார்த்தீங்களா, பிஷ் இந்த மாதிரி கைகள்லாம் இழுத்துக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து இந்த பம்ப்ளி மாஸ் குடிச்சிட்டு வரலாம். உள்ள சதப்பகுதியெலாம் இந்த மாதிரி கத்தி வச்சு எடுத்தாச்சு. இந்த பம்ப்ளி மாஸ் வந்து அதே மாதிரி சுண்ணாம்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால பித்த சொல் தணிக்கும். அதே மாதிரி மஞ்சக்கம்மாலை வராமல் தடுக்கும், அனீமியா வராமல் தடுக்கும் இந்த பம்ப்ளி மாஸ். இதை எப்படி பிச்சிருக்குன்னு பார்த்துக்கலாம். இப்போ அதை எடுத்து பார்க்கலாம். இதெல்லாம் வேஸ்ட்டுங்க, கீழே போடணும். இனி வந்து இந்த சொலையை வந்து சதப்பகுதியெலாம் எடுத்து போடணும். பம்ப்ளி மாஸை கட் பண்ணி இந்த மாதிரி சதப்பகுதியை எடுத்தாச்சு. இன்னும் இதுக்குள்ளே வெள்ளை தோலாக்கு பார்த்தீங்களா, அதையும் எடுத்து வந்து சுத்தமாக எடுத்து இந்த மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த பம்ப்ளி மாஸில் வந்து என்ன சத்துக்கள் இருக்குன்னா மக்னீஷியம் கண்டென்ட் இருக்குது, அது மாதிரி விட்டமின் ஏ இருக்குது,
விட்டமின் ஏ இருக்குங்களா, மாலைக்கண் நோய் வரும் பார்த்தீங்களா, அந்த நோயை க்யூர் பண்ணுற தன்மை வந்து இந்த பம்ளி மாஸுக்கு ரொம்ப ரொம்ப அதிகம் உண்டு. அதே மாதிரி தலைவலியை க்யூர் பண்ணும். கண் நோய் உள்ளவங்க தொடர்ந்து சாப்பிட்றலாம். மஞ்சக்கம்மலை வராமல் இருக்கும். அதேமாதிரி அனிமியை க்யூர் பண்ணும். பித்த சுட்டு தணிக்கும். அதேமாதிரி வந்து ரொம்ப ஹீட்டு அதிகமாக உள்ள பகுதியில் வேலை செய்வாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து இந்த பம்ளி மாஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த சூட்டை தணிக்கும், அப்படி தணிச்சிடும். ஏன்னா ரொம்ப ஹீட் பகுதியில் வேலை செய்கிறவங்க வந்து தவிர்க்க முடியாத இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு ஏற்ற பழம் தான் இந்த பம்ளி மாஸ். அதே மாதிரி காக்கா வெளிப்பு பார்த்தீங்களா, அதையும் க்யூர் பண்ணும். பித்தம் இருமலையும் க்யூர் பண்ணும். மேலும் இது ஒன்று வீடியோக்கள் அப்டேட் பண்ண பாருங்கள். ராஜதுக்கு இந்த லிங்கை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் போட்டுக்கோங்க பாருங்கள். இந்த பகுதியில் கீழே போட்டுடலாம், இதெல்லாம் வேஸ்டேஜ். இந்த மாதிரி வெளித்தோல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, கீழே போட்டுடலாம். இந்த சதப்பதி மட்டும் தான் யூஸ் பண்ணணும் ஜூஸ் போடுறதுக்கு. இப்படி சொல்லையாக பிச்சு எடுத்துக்கணும். பழத்தோடய கட் பண்ணும்போது இந்த மாதிரி சொல்ல எடுத்து கஷ்டமாக இருக்கும். இப்படி எடுத்துனா ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஜூஸை போட்டு வந்து குடிக்க நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து அப்படி சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லா இருக்காது, புளிப்பாக இருக்கும். இதுக்கு யாருமே சாப்பிட மாட்டோம், யாருக்குமே பிடிக்காது. ஸோ வந்து இந்த ஜூஸாக போட்டு குடிச்சும் போது எல்லாம் குடிச்சிடுவாங்க. பம்ளி மாஸ் வந்து அப்படி சாப்பிட முடியாது, ஏன்னா பயங்கர புளிப்பாக இருக்கும். சில பழம் ரொம்ப இனிப்பாக இருக்கும், புளிப்பும் இனிப்பும் கலந்துருக்கும். ஸோ வந்து நம்ம ஜூஸை குடிக்கும்போது எல்லாம் குடிச்சிக்கலாம். எப்பயுமே வந்து பம்ளி மாஸ் வாங்கினீங்கன்னா நீங்கள் ஜூஸ் போட்டு குடிங்க எல்லாமே. இப்படி எல்லா சதப்பதையும் எடுத்துக்கணும், எடுத்து அதுக்கப்புறம் ஜூஸ் அடிக்க முடியும். இந்த பம்ளி மாஸில் விட்டமின் ஏ இருக்கிறவங்களுக்கு வந்து கண்பார்வைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கண்பார்வை குறையாட உள்ளவங்க வந்து இந்த பம்ளி மாஸ் தொடர்ந்து சாப்பிடலாம். அதே மாதிரி அதிக சூடுள்ள பகுதியில் வேலை செய்வாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து இந்த பம்ளி மாஸ் வந்து ரொம்ப வந்து உதவும். ஏன்னா வந்து அந்த எந்த பகுதியில் வந்து ஹீட் அதிகமான பகுதியில் வேலை செய்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப உதவும் இந்த பம்ளி மாஸ். ஏன்னா ரொம்ப குளிர்ச்சி தன்மை பார்த்தீங்களா, அதனால். அதே மாதிரி சிட்ரஸ் பழத்தை சார்ந்தது. லிவர் ப்ராப்ளம், ஃபேட்டி லிவர் இருந்தாலும் க்யூர் பண்ணும். அதேமாதிரி உடம்புல வந்து நல்ல செல்களை வளர இருக்கிற தன்மை வந்து இந்த பம்ளி மாஸ்க்கு உண்டு. இது வந்து பீஸ் அப்படி வந்து ஆரஞ்சு பழம் சாப்பிட்ற மாதிரி அப்படியே கடிச்சு சாப்பிட முடியாது, ஏன்னா ஜூஸ் போட்டு தான் குடிக்க முடியும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒயிட் சுகர் ஒத்துக்காதவங்க வந்து இந்த மாதிரி வந்து வெள்ளத்தை வந்து பாகாச்சு ஆராய்ச்சி அப்புறம் அந்த ஜூஸை சேர்த்துக்கலாம். சொல்ல எப்படி லேயராக வருது பார்த்தீங்களா, பிக்கிறது கொஞ்சம் ஈஸி தான். இந்த வெள்ளைப்பகுதி வந்து இந்த மாதிரி கத்தி வச்சு எடுத்து போய் கட் பண்ணி எடுத்துட்டோம்னா லேயராக பிச்சு எடுத்துடலாம் அப்படியே சதப்பகுதியை. இந்த வெள்ளைப்பகுதியை போனோம்னா அது மாதிரி கசப்பு தன்மையாக இருக்கும். இந்த சதப்பகுதியை மட்டும் தான் போடணும். அதனால் வந்து பம்ளி மாஸ் வந்து எப்படி வந்து கட் பண்ணி பிச்சு எடுக்கணும்னு காட்டிகிட்டு இருக்கேன் வீடியோவில். அப்படி போட்டு தோலோடு போட்டு வந்து ஜூஸ் அடிக்கக்கூடாது, கசப்பு தன்மை இருக்கும். ஸோ வந்து இந்த மாதிரி லேயராக பிச்சு எடுத்துக்கணும், அப்போ டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஜூஸ் அடிக்கிறதுக்கு.
சொலையாக பிச்சாச்சு பம்ளி மாஸை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு சொலை கிடச்சிருக்கு. சொலையாக பிச்சுருந்ததை ஃபஸ்ட்டு மிக்ஸில் மையாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து சுகருக்கு பதில் வெள்ளைப்பாகு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஐஸ்க்கும் செகண்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மையாக அடிச்சுக்கலாம். அடிச்சாச்சு. இந்த அளவுக்கு அரைச்சிக்கணும் பம்ளி மாஸை. வெள்ளைப்பாகு ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் பார்த்துக்கணும். கொஞ்சம் வாட்டர் சேர்த்துக்கலாம். ரொம்ப திக்காக நல்லா இருக்காது பார்த்தீங்களா, அதுக்கு தான் வாட்டர் கொஞ்சம் சேர்த்துக்கணும். ஐஸ் க்யூப் ஆட் பண்ணிக்கலாம். பம்ளி மாஸ் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. ஐஸ் க்யூப் போட்டு குடிக்கும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஐஸ் ஒத்துக்காதவங்க வந்து சேர்க்க வேண்டாம். இது வந்து ஃபில்ட்ரு பண்ணல பார்த்தீங்களா, ஏன்னா வந்து சொலையை மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே கிளியராக வந்து மிக்ஸில் அரைக்கி போய் நம்ம வந்து வடிகட்ட தேவையில்லை. சத்துக்கள்லாம் வேஸ்ட் ஆகாது. நம்ம தோலடிக்கும் போது சத்துக்கள் நிறைய வேஸ்ட் ஆகும். இந்த நம்ம வந்து சொலை வந்து அப்படியே நமக்கு கிடைக்காது. இது வந்து நம்ம வந்து இந்த மாதிரி கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி ஜூஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து வேஸ்டேஜ் ஆகாது, நமக்கு ஒரு சத்தும் அப்படி கிடைக்கும். எந்த ஜூஸ் செய்யும்போது இந்த மாதிரி செய்யணும். நான் ஆரஞ்சு ஜூஸ் பண்ணும்போது நான் இப்படி தான் பண்ணுவேன். ஏன்னா வந்து சொலையோடு முழுசாக போட்டு அடித்தா கசப்பு தன்மை வந்துடும், நமக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது. இப்படி அடிக்கும்போது நமக்கு வந்து மிக்ஸி அரைச்சி பிடிக்கும்போது சத்துக்கள் அப்படியே கிடைக்கும். நம்ம சொலையும் முழுசு சாப்பிட்டா வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் நமக்கு இருக்கும். ஸோ நீங்களும் உங்கள் இந்த மாதிரியே எந்த ஜூஸ் செஞ்சாலும் செஞ்சு சாப்பிடுங்க. பம்ளி மாஸ் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. நான் எப்படி கட் பண்ணி சொலையெல்லாம் எடுக்கணும் அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது நம்மளுக்கு வந்து சத்துக்கள் வேஸ்ட் ஆகாது. தோல் மட்டும் தான் வெளியே போகும். நம்ம சதப்பகுதி வந்து அப்படியே அரைச்சி வந்து குடிக்கிறோம். அதே மாதிரி இதில் வந்து நம்ம வந்து ஒயிட் சுகர் சேர்க்கணும் சேர்த்துக்கலாம், ஹனி சேர்க்குறாங்க, தேன் சேர்க்கணும் சேர்த்துக்கலாம். அவரை இஷ்டம் தான், அவங்க உடம்புக்கு வந்து என்ன பிடிக்குமோ அது சேர்த்துக்கலாம். நான் வெள்ளைப்பகுதி சேர்த்துருக்கேன். இந்த வெள்ளைப்பகு காய்ச்சி ஆற வச்சு அதில் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி உங்களுக்கு எது பிடிக்குதோ ஒயிட் சுகர் சேர்த்துக்கலாம், தேன் சேர்த்து குடிக்கிறவங்க குடிக்கிறதுக்கலாம், வெள்ளைப்பாகு இந்த மாதிரி சேர்ந்து குடிக்கிறவங்க குடிச்சிக்கலாம். டேஸ்ட் வந்து நமக்கு வந்து எதுனாலும் நல்லா டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். அதே மாதிரி தோலை உரிச்சிட்டு இந்த மாதிரி சதப்பகுதி எடுத்து வந்து செய்யும்போது நமக்கு வந்து சத்துக்கள் வேஸ்ட் ஆகாது, அப்படியே கிடைக்கும் நம்மளுக்கு. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. பம்ளி மாஸ் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. பம்ளி மாஸ் ஜூஸ் செஞ்சு கட்டின வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெஸ்கிரிப்ஷனில் இது வீட்டில் போட்டுருக்கேன் பாருங்கள். ராஜேத் ஹோம் குக் இந்த லிங்க் கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு முழு பழத்தில் வந்து இவ்வளோதான் ஜூஸ் கிடைக்கும் நம்மளுக்கு. ஏன்னா வந்து அது வந்து பார்க்க தான் பெரிய பழமாக இருக்கும், உள்ளுக்குள்ள சதப்பகுதி வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ வந்து இந்த மாதிரி கிடைக்கும். இதுலேயும் சத்துக்கள் அதிகம் தான். நமக்கு அந்த சீசன் தகுந்த மாதிரி என்ன கிடைக்குதோ வந்து வாங்கி சாப்பிட்டுக்கணும். ஆரஞ்சு ஜூஸும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். அதுவும் நம்ம வேறு ஒரு வீடியோவில் போடுறேன் ஆரஞ்சு ஜூஸ் எப்படி செய்யுங்கிறது. சாத்துக்குடியும் அதே மாதிரி தான். நம்ம அந்த எந்த பொருளையும் வந்து வேஸ்ட் ஆக்காமல் நம்ம வந்து மொத்தமாக அப்படி சொல்லிவிட்டு அடிச்சு குடிக்காமல் எப்படி குடிக்கும்போது கசப்புன்னு வராது, நமக்கு வந்து நேச்சுரலாக வந்து குடித்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. மேலும் இதோட வீடியோக்களை அப்டேட் பண்ண பாருங்கள். ராஜேத் ஹோம் குக் இந்த லிங்கை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி பம்ளி மாஸ் செஞ்சு ஜூஸ் செஞ்சு சாப்பிடுங்க. டெஸ்கிரிப்ஷனில் இது வீட்டில் போட்டிருக்கேன் பாருங்கள். நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி சுவையான பம்ளி மாஸ் ஜூஸ் செஞ்சு சாப்பிடுங்க. பம்ளி மாஸ் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த பம்ளி மாஸ் ஜூஸ் வந்து எப்படி கட் பண்ணி எப்படி தோல் வச்சு சதப்பதி மட்டும் போடணும்,
வேஸ்டேஜ் வந்து அந்த தோலை போடக்கூடாது, சதப்பதி மட்டும் போட்டு அப்படியே அடித்து வடிகட்டாமல் அப்படியே குடிக்கணும். அதே மாதிரி அது நம்ம வந்து அந்த தோலோடு சேர்த்து அடிக்கும்போது கசப்பு தன்மை வரும். இது வந்து நம்ம வந்து வடிகட்டல, அப்படி சதப்பதி மட்டும் எடுத்து அப்படியே நம்ம வந்து மிக்சியில் வந்து அரைச்சி இந்த வெள்ளைப்பாகு சேர்த்து ஜூஸாக ரெடி பண்ணியிருக்கேன். ஐஸ்க்கு வேங்க போட்டுக்கலாம். சுகருக்கு இந்த வெள்ளைப்பாகு பதில் சுகர் ஒயிட் சுகர் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி தேன் சேர்த்துக்கலாம். அவங்கவுங்க தேவை தகுந்த சேர்த்துக்கலாம். அதே மாதிரி இந்த பம்பளிமாஸ் ஜூஸ் வந்து நம்ம வந்து இப்படி சதப்பதி மட்டும் அடித்து அடிக்கிட முடிக்கும் போது நமக்கு வந்து அத்தனை சதம் அப்படியே கிடைக்கும். வேஸ்ட் ஆகுது. அந்த ஃபில்டர் பண்ணும்போது நிறைய பிழிஞ்சு நம்ம கீழே போட்டோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வேஸ்ட் ஆகாது. ஸோ நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை அப்டேட் பண்ணிட்டு பாருங்கள். இதோட ஃபுல் வீடியோவும் ப்ராஜெக்ட் இந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் இது டீட்டெயில் போட்டிருக்கேன் பாருங்கள்.